கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாவத்தை மேற்கொள்வதற்கான தியானம், பயிற்சி அல்லது முயற்சி. நாள் 1 4/8/2026. இன்று நாம் நினைவில் கொள்ள வேண்டிய வேத பகுதி, தேவன் நமது பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? இந்த வசனத்தை இன்று பலமுறை விசுவாசத்தோடு சொல்லுங்கள். பரலோக பிதாவே, உமக்கு மகிமையும் நன்றியும் சொல்லுகிறேன். என்னுடைய பட்சத்திலிருந்து பாவத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும். எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து காத்துக்கொள்ளும். பாவத்தின் மேல் வெற்றி பெற எனக்கு வலிமை தார் செய்வீர் என்ற விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, என்ன கூட சேர்ந்து ஜெபத்தை நீங்களும் செய்யுங்கள். இதே ஜெபத்தை இந்த நாள் 2 முறை 3 முறை அல்லது 5-6 முறை உங்களால் ஜெபிக்க முடிந்தால் தொடர்ந்து இதற்காக ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய உதவியை கேளுங்கள். இதே ஜெபத்தை செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியம் இல்லை. இது ஒரு மாதிரி ஜெபம். இது போன்ற நீங்கள் இந்த நாள் முழுவதும், இந்த நாளில் 3-4 குறைந்தபட்சம் ஒரு 5-6 முறையாவது தேவனுடைய உதவியை கேட்டு ஜெபியுங்கள். இன்றும் ஒவ்வொரு நாளும் பாவத்தின் மீது வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்படி முயற்சி செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் மற்றொன்று, உங்களை நீங்களே ஆராய்ந்து பரிசோதனை செய்து பாருங்கள். அதிகமாக போராடும் பாவம் என்ன? என்னை மீண்டும் மீண்டும் வீழ்த்தும் பாவம் என்ன? நான் அடிக்கடி விழுந்து போகிற பாவம் என்ன? பாவத்தின் மீது வெற்றி கொள்வதற்கு நாம் ஒரு சுய பரிசோதனையை நாமே செய்து கொள்வது ரொம்ப அவசியம். நாம் அடிக்கடி அல்லது திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் 1 அல்லது 2 பாவங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்போம். வாழ்விலே இன்றளவும் சில பாவங்களை நாம் விடவே முடியாத அளவுக்கு மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 பாவங்களே நம்ம மனதில் கொள்வோம். என்ன பாவத்தை நான் மறுபடியும் செய்யறேன்? என்ன பாவம் என்னை ரொம்ப ஈஸியான தோற்கடித்து விடுகிறது என்பதை உங்கள் மனதில் சிந்தித்து வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பாவத்தை குறித்தும் அல்லது ஒவ்வொரு நாளிலும் ஒரு பாவத்தினுடைய தலைப்பை எடுத்து அதை குறித்த வேத வசனங்களை படித்து தியானித்து அதை குறித்து சிந்தித்து அதற்கு அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னாரோ, அதுபோல நாமும் ஒரு வசனத்தை, அதற்கு பொருத்தமான ஒரு வசனத்தை நம்முடைய மனங்கள்ல பதிய வைத்துக் கொண்டு மனப்பாடம் செய்து இந்த நாளில் எழுதி பார்த்து அதை இந்த பாவங்கள் நம்மை மேற்கொள்ள முயற்சிக்கும் போதெல்லாம் அல்லது நாம் சோதிக்கப்படுகிற பொழுதெல்லாம் அந்த வார்த்தையை அல்லது அந்த வசனத்தை எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினாரோ என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னாரோ, அதுபோல நாமும் சொல்வோம். உதாரணத்துக்கு இந்த நாள்ல
நாம் ஒரு பாவத்தை குறித்து தியானிப்போம். பெருமை என்ற பாவத்தை குறித்து நாம் இந்த நாளை படிப்போம். இதை குறிக்கிற வேத வசனங்கள் அநேகம் இருக்கிறது. இதை குறித்ததான ஒரு சிறிய புத்தகத்தை உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறோம். அதை பாருங்கள். அநேகமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பாவத்தினுடைய பட்டியலையும் வேதம் அந்த பாவத்தை குறித்து என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதுக்குரிய வேத வசனங்களை இங்கே கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அதை படித்து பயன்பெறுங்கள். அதிலிருந்து எல்லாவற்றையும் எல்லா வேத வசனம் என்று தியானிக்க முடியாது என்பதனால, நமக்கு நேரம் அந்த அளவுக்கு இல்லாததுனால, நாம இந்த நாள்ல பெருமை என்ற பாவத்திற்கான ஒரு வேத பகுதி, ஒரு வசனத்தை, ஒருவேளை நீங்களும் கூட அதே மாதிரி ஒரு வேத பகுதியை எடுத்துக்கலாம். இல்ல இதே வேத பகுதியை கூட நீங்களும் தியானிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பாவம் என்று ஒன்று அறிமுகம் செய்யப்படுகிற பொழுது அது பெருமை என்று வேதவசனம் பதிவு செய்கிறது. இதை நாம மனசுல கொள்ளுவோம். பெருமை தான் முதல் பாவம் அப்படின்றத வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அந்த பெருமையாய் இருக்கிறவர்களுக்கு, பெருமையோடு வாழ்பவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் பைபிள் சொல்லுது. தேவன் எதிர்த்து நிற்கிறார். God against those who are pride அப்படின்னு பைபிள் சொல்லுது. அகேன்ஸ்ட் அப்படின்னு சொல்லுது. எதிர்த்து நிற்கிறார். நம்ம பைபிள்ல வேற எந்த பாவத்தை குறித்து படிக்கும் போதும் தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்ற மாதிரி நம்ம படிக்கல. ஆனா இதற்கு மட்டும், இந்த பாவத்திற்கு மட்டும் பைபிள் சொல்லுது தேவன் அகெயின்ஸ்டா இருக்கிறார். தேவனே அகெயின்ஸ்டா இருக்கிறார்னா இந்த பாவத்தின் விளைவுகளை, இந்த பாவத்தை குறித்த காரியங்களை நாம் புரிந்து கொள்வோம். அதே போல இந்த விஷயத்தை நம்ம மனசுல பதிச்சுவோம். எந்த வசனத்தை? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம மனசுல பதிய வைத்துக் கொள்வோம். மனப்பாடம் செய்வோம். செய்துட்டு இதை ஒரு நோட்டு பேனா எடுத்து இந்த வசனத்தை எழுதும். நாம பாவத்தினால சோதிக்கப்படுகிற பொழுது, அல்லது இந்த பெருமை எண்ணம் நமக்குள்ள தோன்றுகிற பொழுது, தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே, பெருமை அப்படின்ற ஒரு எண்ணம், பெருமை என்ற பாவம் வரும்பொழுதுனா தேவன் எதிர்த்து நிற்கிறார். இப்போ இந்த வேத பகுதியை நாம தான் நம்ம மனதுக்குள்ள சொல்லிக்கணும். ஒருவேளை பேசுகிற மற்றொரு நபர் இருப்பாங்க அப்படின்னா அவர்களை பார்த்து, கணவன் மனைவியை பார்த்து தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று கணவன் மனைவியை பார்த்து சொல்லக்கூடாது. நாம மற்றவர்களுக்காக இந்த வசனத்தை பயன்படுத்தாமல் நமக்காக, நமக்கு நாமே சொல்லி பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு விரோதமாக இந்த வசனத்தை பயன்படுத்தாமல் நமக்கு பிரயோஜனமாக பயன்படுத்துவோம். பரலோகத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இதை மேற்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வார். இந்த பாவத்தை மேற்கொள்ள முயற்சிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தேவன் வெற்றி சிறக்க பண்ணுவார், ஜெயத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லி நாம் நிறைவு செய்யும். ஜெபி. பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே நாங்கள் வாசித்த தியானித்த வேத பகுதிக்காக நன்றி சொல்லுகிறோம். பாவத்தை மேற்கொள்வதிலே நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுடைய பட்சத்தில் இருக்கிறது, அதற்காக நன்றி. தேவரீர் பெருமை உள்ளவர்களுக்கு நீர் எதிர்த்து நிற்கிறீர். ஆகவே நாங்கள் பெருமை உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு தாழ்மை உள்ளவர்களாய் வாழ்ந்திருக்க எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும். கேட்ட மக்களை ஆசீர்வதியும். பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக, ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்க உதவி செய்யும். நீரே ஜெயத்தை கொடுக்கிற தேவன், அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு உதவி செய்வீர் என்ற விசுவாசத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம்
நேசிக்கிற பரலோகத்தின் தூய தகப்பனே, ஆமென். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தினமும் காலையில இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, பயன்பெறுங்கள். இந்த பாடங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு இதை எப்படி செய்யணும்ன்றது புரிந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஒருவேளை பிரயோஜனமா இருக்குமானால் நீங்கள் மாத்திரமல்ல, அநேகரும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த வீடியோவை மற்றவர்களோடு ஷேர் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மே காட் பிளஸ் யூ. Turn to the Believers என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்க. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ.